117 குழி பசுமனை, ரெட்டை ஆண் குழந்தை, ரெட்டை பெண் குழந்தை. ஸோ இது கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த 117 குழி. லிங்கம் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வரைபடத்துக்கு உள்ள போறோம். ஈசான மூலை, ஈசன் பாகத்துல வடகிழக்கு மூலையில தலைவாசலும் போர்வெல்லும் மழைநீர் சேரிப்பும் சம்பும். நீர்க்குத்து அல்லாமல் தள்ளி வைக்கணும். இந்த கிழக்க பார்த்த வீட்டிற்கும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்துல போர் இல்லாமல், ஆழ்குழாய் கிணறு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தலைவாசலுக்கு நேரா, இந்த தலைவாசலுக்கு நேரம் மாடிப்படி இருக்கலாம். வாயு மூலையில மாடிப்படி இருப்பது சிறப்பு. அக்னி மூலையில யார் ஒருவர் அடுப்படி, சமையலறை, கிச்சன் வைக்கின்றார்களோ அந்த வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி, அதாவது மனைவிக்கு, மனையும் மனைவியும், மனைங்கிறது பிளாட்டு, வி சேர்த்தோம்னா மனைவி, அவங்க நலமா இருப்பாங்க. கன்னி மூலையில பெட்ரூம் அமைக்கும் போது அங்க உறங்கும் பொழுது நலத்தையும் ஆரோக்கியத்தையும் யோகத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். ஒரு கால் உங்களுக்கு ராகு திசை நடக்குது, உங்க கரணநாதன் பவகரணமாக இருந்து கன்னி மூலை நீங்க உறங்கி வந்தோமே ஆனால் நிச்சயமாக நலத்தை கொடுக்கும். நாங்க வரைபடம் அமைக்கும் போது எப்படி பண்றோம்னாக்கா, கரணம் யோகம் உங்களுக்கு உண்டான முறக்கு என்னங்கிறதெல்லாம் பார்த்து கோவில் கொடுக்குறோம். ஸோ அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து கட்டட வேலையை துவங்குறது சிறப்பு. வரைபடம் தேவைப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. முக்கியமா வரைபடம் தேவைன்னா ஜாதகம் அனுப்பணும். அப்பதான் குழிப்புறத்தை எடுக்கிறதுக்கு சிறப்பா இருக்கும். இது பசுமனை. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. சிவாய நம.